Hi guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜேர்னல் எக்ஸாம்பிள் 6 பார்க்க போகிறோம். ஸோ தேரி இஸ் அ சோல் ட்ரேடர் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்ன ஜான் 2018 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்மன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh, கூட்ஸ் 2 lakh, பில்டிங்ஸ் 5 lakh. ஸோ பிஸ்னஸை கேஷு, கூட்ஸ், பில்டிங்ஸு 3 வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இருக்க ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா கேஷு, கூட்ஸு, பில்டிங் அண்ட் தென் கேபிட்டல். ஸோ இது 3 ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் தென் த கேபிட்டல் இஸ் த பர்சனல் அக்கௌண்ட், the giver. So there is a giver. The transaction will be cash account debtor, stock account debtor, buildings account debtor to there is capital account. So cash account 1 lakh, stock account 2 lakh, building account 5 lakhs. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 8 lakhs கிரெடிட்ல போட்டுக்கணும். And then second, purchased goods from A and Co on credit 3 lakhs. 3 lakhsக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஏ அண்ட் கோ கிட்டேருந்து. ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஏ அண்ட் கோ. பர்ச்சேசஸ் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஏ அண்ட் கோ அக்கௌண்ட், கிரெடிட் பர்ச்சேசஸ் மேடு 3 lakhs, 3 lakhs. தேர்ட், கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 80,000. கேஷை வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷ் பேங்க். ஸோ பேங்க் இஸ் அ ரிசீவர் அண்ட் த கேஷ் இஸ் அ கிவர். ஸோ ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் தான். பேங்க் வந்து ரிசீவர், கேஷ் அது வந்து கிவர். ஸோ பேங்க் அதாவது நம்ம பணம் தான், பட் பேங்க்ல இருக்க போகுது, அவ்வளோதான். So bank account debtor to cash account, amount deposited in the bank 80,000, 80,000. Fourth, purchased goods from B and Co and payment made through credit card 5,000. So purchase பண்ணிருக்காங்க B and Co கிட்ட இருந்து, பட் பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு மூலமா கொடுத்துருக்காரு. ஸோ கிரெடிட் கார்டு மூலம் கொடுத்தாலும் சரி, டெபிட் கார்டு மூலமாக கொடுத்தாலும் சரி, நெட் பேங்கிங், இட் மேன் பி எனிதிங், எல்லாமே பேங்க் தான். ஓகேவா? இந்த இடத்துல நார்மலாக கேஷ் பர்ச்சேசஸ் நடந்ததுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட்னு போடுவோம். ஏன்னா கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். பட் இங்கே வந்து கிரெடிட் கார்டு மூலமாக கொடுத்துருக்கனால அந்த இடத்துல பேங்க் போடணும், அவ்வளோதான். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் debtor to bank account, goods purchased through credit card 5,000, 5,000. And then paid A and Co through RTGS. இந்த ஆர்டிஜிஎஸ் அப்புறம் இன்னும் நிறைய வரும், சிடிஜி அந்த மாதிரி எதோ. ஸோ அது எல்லாமே வந்து பேங்க் மூலமாக வந்துட்டு கொடுக்கறது தான். இங்கே என்ன போட்டிருக்காங்க, பெய்ட் ஏ அண்ட் கோ த்ரூ ஆர்டிஜிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்க 2 ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோன்னா ஏ அண்ட் கோ அண்ட் தென் பேங்க் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஏ அண்ட் கோ இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட், த ரிசீவர், பேங்க் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பேங்க்லேருந்து பணம் போகுது, அவ்வளோதான். பிஸ்னஸ்லேருந்து பேங்க் மூலமாக பணம் போகுது, அதுதான் ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பேமெண்ட் த்ரூ ஆர்டிஜிஎஸ் 3 lakhs, 3 lakhs. சிக்ஸ்த், சோல்டு குட்ஸ் டு சி அண்ட் கோ அண்ட் ரிசீவ்டு 50,000. ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதுக்கு செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு, பட் பேங்க் மூலமாக, அவ்வளோதான், சிம்பிள். கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு, ஆனால் செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதே தான், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் மேட் அண்ட் செக் ரிசீவ்டு, அவ்வளோதான். சேல்ஸ்னால் வந்து
real account, credit what goes out, cash is a real account, what comes in, debit 50,000 50,000. அடுத்தது 7th transaction, deposited the check received from C&Co with the bank. ஸோ இந்த C&Co கிட்டேருந்து நம்ம செக் ரிசீவ் பண்ணோம்ல, அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து பேங்க் ரிசீவர், நம்ம கிவர், அவ்வளோதான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். So debtor to cash account, sales made and check received from C&Co deposited in the bank 50,000. இந்த சேல்ஸ் நடந்ததுல அதுக்கு நம்ம செக் ரிசீவ் பண்ணோம்ல, அதுக்கு அந்த வாங்கின செக்கு இங்கே நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம், அவ்வளோதான். அண்ட் தென் 8th, purchased goods from Z&Co and paid through debit card. முன்னாடி என்ன சொன்னேன், டெபிட் கார்டு ஆர் எல்ஸ் கிரெடிட் கார்டு எது வாங்கினாலும் பேங்க் இஸ் இன்வால்வ்டு, அவ்வளோதான். ஸோ பர்ச்சேசஸ் இஸ் ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் கம்ஸ் இன், அண்ட் தென் பேங்க், அதாவது பணம் பேங்க் மூலமாக வெளியில் போகுது, அவ்வளோதான். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை டெபிட் கார்டு 12,000 12,000. 9th, ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், பட்டு காசு வந்து நெட் பேங்கிங் மூலமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், நெட் பேங்கிங் மூலமாக கொடுத்துருக்கோம்ல. நார்மலாக கொடுத்துருந்தா கேஷ் கொடுத்துருந்தா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வந்திருக்கும், பட் இது நெட் பேங்கிங் அப்படின்றதுனால பேங்க் இன்வால்வ்டாக இருக்குது, அவ்வளோதான். பேங்க் மூலமாக காசு போயிருக்கு. ஸ்டேஷ்னரி இஸ் அ நாமினல் அக்கௌண்ட், டெபிட் all expenses and losses. Is this real account? What goes out, credit. Last, income tax of Derry paid by check. டெரியோட இன்கம் டேக்ஸ் வந்து செக்காக கொடுத்துருக்காரு அவரு. ஸோ அதான் அவரோட இன்கம் டேக்ஸை அவர் கொடுத்துருக்காரு. ஆஃபீஸ் பணத்துலேருந்து எடுத்து கொடுத்தனால, அவரோட பர்சனல் இன்கம் டேக்ஸை கொடுத்தனால இது வந்து ட்ராயிங்ஸ். ஸோ நம்ம பர்சனல் யூஸுக்கு பிஸ்னஸ்லேருந்து காசு எடுத்தோன்னா அது பேர் தான் ட்ராயிங்ஸ். கேன் பி எனிதிங், எதுக்காக வேணா இருக்கலாம், ஆனால் அது பேர் ட்ராயிங்ஸு. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், செக்காக தானே கொடுத்துருக்காரு, ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட். இன்கம் டேக்ஸ் ஆஃப் ஓனர் பெய்டு 10,000 10,000. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.